Good evening, everyone. Good evening, Miss. Okay, shall we start? Today, Okay, Miss. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் தானே பிள்ளைகள்? Yes, Miss. நீங்க மட்டாக்களை காணையில. ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரைட். ஓகே, இன்னைக்கு நாங்க ரீடிங் கம்ப்ரீஹென்ஷன் ஒன்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க சப்ஜெக்டுக்குள்ள போவோம். கடைசியா நாங்க என்ன பார்த்தோம் நாங்க பிரியேஷ்? பங்க்சுவேஷன் மார்க் முடிச்சிட்டோமே. அது அப்புறம் என்ன பார்த்தோம் நாங்க? Yes, miss. These, those. This, that, those பார்த்தோம் நாங்க. அடுத்து ஓகே. ஓகே, இன்னைக்கு நாங்க ஒரு கொஸ்டின் யூனிட் பேப்பர் எத்தனாவது பிள்ளைகள் செய்திருக்கிறோம்? யூனிட் பேப்பர் எத்தனாவது செய்திருக்கோம்னு பார்த்து சொல்லலுமா? பிரியேஷ், யூனிட் பேப்பர் எத்தனாவது செய்திருக்கிறோம்? சமீட்சா பார்த்து சொல்லுங்க பாப்போம். Unit 3, Miss. யூனிட் 3 செய்திருக்கிறோம். ரைட். அப்ப நாங்க யூனிட் பேப்பர் ஒன்று செய்ய வேண்டி இருக்கு. யூனிட் பேப்பர் யூனிட் 4 செய்ய. Miss, எஸ். எங்களுக்கு ஸ்கூல்ல மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, மிஸ். அப்படியா? என்ன மார்க்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷுக்கு? 98. வெரி குட். 98. வெரி குட். மட்டாக்களுக்கு மார்க்ஸ் வந்தாச்சா? ஸ்கூல்ல பிரியேஷ் எக்ஸாம் நடந்ததா? மிஸ் 20ஆம் தேதி மிஸ் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும். இப்ப லேட்டா தான் தொடங்கினது டெஃபினட். ரைட் ரைட். ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு ஒருக்கா யூனிட் 4 பேப்பரை நாங்க செய்ய போறோம். ரைட்டா? யூனிட் 4. ரைட். அப்ப put the date, children. Put the date and put the heading. Unit paper, unit test project. யூனிட் 4 போட்டுக்கொள்ளுங்க, மென்ஷன் பண்ணுங்க யூனிட் 4. இந்த படத்தை பார்த்து தீஸ் தோஸ் தட் தீஸ் இதுகளை வந்து எப்படி நீங்க எழுத போறீங்களோ அது மாதிரி படத்தை பார்த்து நீங்க செய்ய போறீங்க. என்ன இன்னைக்கு யாருமே காண இல்ல? 3 பேர் தான் இருக்கிறீங்க. ரைட். ஓகே, செய்து கொள்ளுங்க. This, that, these, those. This is far. This is also, this is near. This is far. This is near. This is near. This is far. அம்புக்குரிய மென்ஷன் பண்ணி செய்து கொள்ளுங்க. கேள்வி எழுதணும். Fill in the blanks with the following words. Following words also மென்ஷன் பண்ணுங்க. This, that, these, those and போட்டுட்டு படம் கீழ தேவையில்லை பிள்ளைகள். நீங்க நம்பர் பண்ணி dash is a tree, that is our, there is our, this is our and சொல்லி நீங்க எழுத போறீங்க. நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. ரைட். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. எழுதி முடிச்சாக்கால் தம்ஸ் அப் போடணும்.
Is a tree. Is a house. Are cars. Are books. Right, shall we go to the next question, children? Second question. Make meaningful sentences. Right, இதுல question வர வேண்டிய கேள்விகள் பிள்ளைகள். So, அந்த meaningful sentence மாத்த சொல்லி இருக்கு. Right, so அதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். எப்படி முதலாவது எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? முதலாவது how we can make as a sentence. First question. The New Year Day is when. So, இது எப்படி நாங்க how we can make as a sentence. When is the New Year Day? எப்படி மாத்துறது? W question wordகள் முன்னுக்கு வர வேணும் என்ன? When is the New Year Day? Okay, அத போல மிச்சதுகளை மாத்த வேணும். 5 question இருக்கு. ரைட், எழுதி கொள்ளுங்க பாப்போம். முதலாவதுக்கு பிள்ளைகள் ஆன்சர் சொல்றதா உங்களுக்கு? முதலாவதுக்கு சொல்லவா? இருக்கிறீங்களா? Yes, Miss. ஓகே, முதலாவதுக்குமே சொல்லவா? கொஞ்சம் தூரம் இருக்கு ட்ரீ என்ன? That is a tree. That is a tree. அடுத்ததுக்கு this வரும். This is a house. அடுத்தது there are cars. So these are cars. இல்லாட்டி those வரும். THOSE. Those are cars. These are books. THESE. These are books. அடுத்தது these are flowers. That is an egg. That is an egg. ஓகேயா? முதலாவதுக்குரிய விடைகளா கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கரெக்ட் பண்ணிருந்தா கரெக்ட் பண்ணுங்க. Okay, right. Make meaningful sentences.
Do the second question, player. Miss, Yes, Priyesh. Priyesha, No, miss. no, miss. யார் கூப்பிட்டதப்ப? Zainab, miss. சொல்லுங்க ஜைனா. ஜைனாப் சொல்லுங்க. நான் எழுதிட்டேன், miss. இல்லைன்னா தம்ஸ் அப் போடுங்க. ம். Okay, Samiksha finish. Chintanan, why are you late?
Answer பாப்போமா பிள்ளைகள்? Answer பாப்போமா? Yes or no? Yes, miss. Yes, miss. Okay. And now the first one is when is the New Year Day? That's the question, right? இதுல வந்து capital வரும் new அடுத்தது favorite noodles food my is. So இது எப்படி வரும்? My favorite food is noodles. Okay, அடுத்தது Father my Colombo to went last week. அப்ப இது எப்படி வரும்? Sentence மேக் பண்ணிக்கல. My father went to Colombo last week. Okay, my father went to Colombo last week. நாலாவது is for அம்பலாங்கோட making marks famous. எப்படி வரும்? அம்பலாங்கோட is famous for making mask. Okay, Ambalangoda is famous for making mask. Last one, reading a storybook I am. இதில் எப்படி வரும்? I am reading a storybook. Okay, right. ரெட் பண்ணிருந்தா பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கவா. ரெட் பண்ணிருந்தா சரியானதை மார்க் பண்ணுங்க. கடைசியில எவ்வளவு மார்க்ஸ் யூ காட்னு பார்ப்போம். Third question. Write the following using capital letters and punctuation mark where necessary. சரியா? இப்ப நீங்க இத முதல்ல எழுதி கொள்ளுங்க. இப்படியே எழுதி கொள்ளுங்க. ஸ்மால் கேபிட்டல் இல்லாதபடி இதே மாதிரி எழுதி கொள்ளுங்க. Write like this and then you are going to rewrite and use capital letters and punctuation mark. எங்கெங்க punctuation mark வர வேணும், எங்கெங்க capital letters வர வேணும்னு சொல்லி எழுத போறீங்க. Right? Okay, now you write the heading question and then write this sentence, and after that you are going to rewrite, use capital letters and punctuation marks where necessary. எங்க தேவை இருக்கோ அங்க எழுத போறீங்க. Right?
ரைட் சமிக்ஷா எழுதிட்டா. ஓகே பிரியேஷ் தான் வெயிட்டிங். பிரியேஷ் எழுதிட்டீங்களா? Yes, miss. ரைட் ஓகே சமிக்ஷா சொல்லுங்க பாப்பா, how you do this? எங்கெங்க கேபிட்டல் லெட்டர் வரணும், எங்கெங்க பங்க்சுவேஷன் மார்க் வரணும்னு சொல்றீங்களா? சமிக்ஷாவை காணல. ரைட் பிரியேஷ் சொல்லுங்க. Yes, miss. I am Namal Ranashree. I. ஐல இங்க கேபிட்டல் லெட்டர் வரணும் என்ன? ரைட். Yes, miss. I live in Homagama. ஸோ இதுல ஃபுல் ஸ்டாப் வர வேணும், இதுல ஃபுல் ஸ்டாப் வர வேணும் என்ன? இதுல ஃபுல் Yes, ஸ்டாப் அண்ட் தென் இதுல ஐ கேபிட்டல் வர வேணும், இதுல கேபிட்டல் லெட்டர் வர வேணும். லிவ் இன் ஹாங்காங், ஹாங்காங்ல இதுல H வந்து கேபிட்டல். ஹாங்காங் எப்பவுமே இடங்கள் எழுதிக்கல, அதுல கேபிட்டல் லெட்டர் வர வேணும். அது அப்புறம் ஃபுல் ஸ்டாப் அண்ட் ஐ ஸ்டடி அட் தர்மபால அன்றைக்குல டி வந்து கேபிட்டல், DHAR பால வித்யாலயா, இதுவும் வி வந்து கேபிட்டல், வித்யாலயா இன் வித்யாலயா. அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப். பிறகு I am in grade 6, so grade 6 okay. My favorite, இதுல full stop and then my, okay, மேல capital, favorite subject is English. Okay, இவ்வளவுதான். ரைட்டா? ரைட். ஓகே children. அடுத்து அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி வந்து பேராகிராஃப் கேள்வி. ஸோ இதை நீங்க எழுதினாதான் சரி. இதை நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கேள்வி போவோம். ரைட், இந்த கேள்வி எழுதுங்க. Here are steps to make a fruit salad. Read them and put them in order. One is done for you. Fruit salad எப்படி செய்யறது, அதுக்குரிய ஆர்டர்ஸ் எழுதட்டா. சரியா? ஆர்டர்ஸ் எழுதட்டா. இன்னைக்கு நாங்க இதோட பினிஷ் பண்ணி கொள்ளுவோம் பிள்ளைகள். ஏன்னா நிறைய பேரு காணையில், இன்னைக்கு 2 பேர் தான் இப்பவும் இருக்கிறீங்க. ஏன்னு தெரியலையே. ரைட், எல்லாரும் நினைச்சிட்டாங்களோ இன்னைக்கு நடக்காது கிளாஸ் என்னன்னு தெரியலையே. அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சுக்கணும். பிரியேஷ், நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்க மிச்சத்தை தொடருவோமா? ஓகே ஜைனா? ஜைனா Okay, miss. அடுத்த கிளாஸ்ல தொடருவோமா? நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க. சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போம் இங்கிலீஷ்லயா. ஓகே ஓகே பிள்ளைகள், பாய் எல்லாருக்கும். காட் பிளஸ் யூ. குட் நைட். Bye, miss. Thank you, miss. Bye, miss.